பார்க்கிறோம். ஒரு அறிக்கை நமக்கு தெரியப்படுத்துகிறது, இந்த ஒரு தினத்துல உலக அளவுல 280 மில்லியன் கிரீட்டிங் கார்டுகள் விற்கப்படுகிறது, 145 ரோஜா மலர்கள் விற்கப்படுகிறது, 6 பில்லியன் சாக்லேட்டுகள், டைரி மில்க் போன்ற சாக்லேட்டுகள் விற்பனை செய்யப்படுகிறது, 7 மில்லியன், அது என்னன்னு சொல்ல முடியாது, மிக கேவலமான ஒரு பொருள் விற்கப்படுகிறது அப்படின்னு ஒரு அறிக்கை நமக்கு தெரியப்படுத்துகிறது. இப்போ காதலர் தினங்கிற பேர்ல என்ன செய்யறான்? சரி, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிடிச்சிருச்சு, நீ கல்யாணம் பண்ண போறியா? இல்ல, கல்யாணத்தை தவிர எல்லாத்தையும் பண்றான். இது யாருடைய பண்பாடு? இது யாருடைய கலாச்சாரம்? மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் மத்தியில உள்ள கலாச்சாரம், அதனுடைய வித்தியாசம். ஆதம் ஹவ்வாவுல இருந்து கடைசி மனிதன் வரைக்கும் அனைவர்களும் திருமணம் செய்து தன்னுடைய மன வாழ்க்கையை தொடரக்கூடிய ஒரு நிலை மரபாக நியதியாக உருவாகி இருக்கிறது. அந்த திருமணம் என்கிற திடமான கோட்டிற்கு முன்னதாகவே ஒரு ஆணும் பெண்ணும் பேசுறது, பழகிறது, சிரிக்கிறது, சாட்டிங் பண்றது, விபச்சாரம் என்கிற ஒரு விபரீதமான எல்லையை அடைகிறது. இது மிருகத்தினுடைய பண்பாடு. எந்த மிருகமாவது கல்யாணம் பண்ணுதா? கல்யாணம் பண்ணல. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அந்த மிருகங்கள் எதையெல்லாம் அனுபவிக்கணுமோ அனுபவிச்சிரும். அவ மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, வேறுபாடு என்ன? தோற்றத்திலையும் துணியிலையும் மாறுபடுறது மட்டும் வித்தியாசம் கிடையாது, நடத்தையில மாத்தணும், தனி மனித ஒழுங்குகள்ல மாத்தணும். இன்னைக்கு காதலுங்கிற வலையில சிக்கி சின்னாபின்னமாக கூடிய நிலைகளை நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது.